வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போதும் சொல்கிறதாங்க. ஸோ ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 2ல் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி குருவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய ட்ராவல், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எங்கேனாச்சும் வெளியூர் போகணும், ஒரு ஆன்மீகமாக ஒரு கோயில் குளத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் நிறைய வரும். ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குரு சந்திரனுடைய சாரத்தில் 7ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது லவ் மேரேஜ், மனசுக்கு ஒத்த ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அது குடும்பத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு லெவலில் அவங்க வர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. காரணம் என்னென்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் பார்வையாக அது குருவின் பார்வை ராசிக்கு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்கள், அவங்க தேவையான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 2ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு குருடைய சார்லும் ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்புறம் 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, வேலை விஷயமாக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 4ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால நல்ல லாபங்கள், நில புலன்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், தாயார் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது திருமணம், காதல் திருமணங்கள், மனத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் வெற்றி, மாபெரும் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய சாரத்தில் வேலை நிறைய மாற்றங்கள் பண்ணலாமா, வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. கடன். ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் கேட்டிருந்தீங்கன்னா புதிய கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொட்டேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியாகவும் புதன் வரும்போது பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, ஒரு வேலையிலிருந்து இன்னொரு பெரிய போஸ்டிங் போய்ட்டு வேலையில் உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 7ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல தேவையான விஷயங்கள் அற்புதமாக கொடுத்துருங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதி பகுதியான சனி, ஞாயிறு. ஸோ இந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா அது அந்த டைமில் ராகுவை கிராஸ் பண்ணோம். ஸோ சந்திரன் அப்போது தேவையில்லாத ஒரு சந்தேகங்களையோ ஒரு மன உளைச்சலையோ ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்தது. அது கொஞ்சம் சந்தேகனாலே நமக்கு டென்ஷன் ஆயிரும். ஸோ அதனால் சந்தேகப்படாமல் இருங்க. என்ன நடந்தாலும் நடக்க தான் போகுது, எதத்தை சந்தேகப்பட்டு என்ன ஆக போகுதுங்கிறத முதல்ல நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 8ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாவது எமோஷனாக பேசப்போ அதனால் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அது சூரியன் செவ்வாயினும் எமோஷன்ஸ் ஜாஸ்தியாகும். இது யாரை ரொம்ப பாதிக்கும், இந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களோ சூரியன் தசாபுத்தி அந்தரங்களோ நடக்கிறவங்க தான் பெருசாக பாதிக்கும். மற்றவங்க இதை பற்றி பெருசாக கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் பாசஸ் கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது பிரயாணங்கள் மூலியமாக பெரும் பணம், வெளிநாடு வெளியூரில் நல்ல பிரயாணங்கள் மூலியமாக பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான நிறைய பணங்கள், நிறைய பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள். சில பேர் ஒரு பழைய லோனை அடைச்சிட்டு புதிய லோன் வாங்கணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரித்தல் லாபங்கள், நல்ல ரொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூமி சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள் விற்பனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்களை கொடுத்துருவார். ஸோ நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ கணவன் மனைவியோடு சில பேர் நல்ல ஒரு சுற்றுலா செல்வது, சில நேரங்கள் மனைவி ஒரு இடத்துல கணவன் ஒரு இடத்துல, அந்த மாதிரியும் அமைகிறது உண்டு. ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃபு. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ நம்ம ஒரு தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் மகர லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதுன்னா 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 6 இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எமோஷன்ஸையும் கோபங்களையும் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து எமோட் ஆவீங்க. ஸோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு பிரச்சனைங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்துக்கிட்டு தான் இருக்கும் டே டு டே லைஃப்பில். அதை எப்படி அணுகணும்னா எனக்கு வந்து ஒரு பாலச்சந்தருடைய ஒரு டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ ஒரு பிரச்சனைங்கிறது ஒரு சின்ன கல், அதை கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அது வந்து உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா வச்சு கல்லுன்னு சொல்லணும், தூக்கி போட்டோம்னா அது இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப பூதாகரமாக கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்குறது வந்து விட்டுணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனோட நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நிலபுலங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகலாமா, வேலையில் அடுத்த லெவல் போகிறது, டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதிக்கு மேலே தான், ஜூலை 1ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள், பெரிய சந்தோஷங்கள், பெரிய குதூகலங்கள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து ராகு வந்து அப்போ சனியுடைய சாரத்தில் போவார். அப்போ நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போது காதல் திருமணங்கள் கை கொடுவதற்கான வாய்ப்புகள், மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, பூர்வீக விட்டகுறை தொட்டகுறைன்னு இல்லையா, போன ஜென்ம தொடர்புடைய ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் அது கை விடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனிக்கு வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போய் 3, 12, 5 பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு பிரயாணங்கள், குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள், மறைந்திருந்த ஒரு குலதெய்வத்தை நம்ம வந்து கண்ணுக்கு காட்டுற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நமக்கு ஈடேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். காரணம் என்னென்னா அந்த விஷயங்கள் வந்து குரு வந்து சிறப்பாக சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது தான் நல்ல விஷயம். ஸோ மகர லக்னமாக இருந்து சனி வந்து குருடைய சாத்திரமும் பெரிய லாபங்கள். சனியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குலதெய்வத்துக்கு ஈடு இணையானது தான். அதுதான் வந்து அந்த கிரகமே வந்து அந்த குலதெய்வத்துக்கான விஷயங்கள் தான். சப்போஸ் எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்க வந்து யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து புதனுடைய விஷயங்கள் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா, இல்லை வேறு இன்னொரு ப்ரொமோஷன்ஸ் கிடச்சி வேறு ஏரியாவுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல விஷயந்தான். சரிங்களா? ஸோ அது வந்து மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 9ல் அவர் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். ஸோ அவர் கொஞ்சம் வந்து உடல் ரீதியான ஒரு சின்ன மன உளைச்சல் அப்பானால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 6ல் அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்களையும் சிறப்பான விஷயங்களை கொடுத்துருவார். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு பெரிய பணம் வருது, பேராசை காட்டி நம்மளை மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் தான். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கஜேஸ்வரி யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குன்றதெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும்? என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க, பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா, சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார், பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார், பெரிய போஸ்டிங் வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க. ஸோ பிளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம், ஐயோ நமக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படியே காலை தூக்கிட்டு உட்காந்துருப்போம். பட் அந்த பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியே வராது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள், நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும். ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நடிகர் கவுண்டமணி. ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார். ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா
அப்போ வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம். ஸோ அதெல்லாம் வந்திருக்கும்போது ரொம்ப பீக்கில் இருக்கார். அப்போ அந்த தேங்காய் காமெடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சார். ஒரு 2-3 படம் நடிச்சார். அதில் அந்த பணம் பத்தும் செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் சொன்னாராம், அண்ணே நீங்கள் ஒரு 5 வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகுதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே. ஸோ இவர் அடிக்க போயிட்டார். டாய் என்னை பார்த்து என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிட்டார். பட் கரெக்டாக உதயகீதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த 5 ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு. கவுண்டமணியை யாரும் சீண்ட கூட இல்லை. காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன், அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போயிடுதுங்கிறது ஒன்று. ஸோ யோகங்கள் இருக்கிறது வச்சுக்கோங்களேன். முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட் ஆகணும். அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வருங்கிறத முதல்ல. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள தெளித்தா அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்குக்கு வந்துடும். அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான், அண்ணே போங்கண்ணே உங்களுக்கு வந்து இது நீச்சண்ணே, சந்திரன் நீச்சண்ணே அவ்வளோதானே அப்படின்வான். இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் 8ல் உட்காந்துச்சு லைஃபே காலின்னுவான். இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, நான் ஒரு தவறுதலாக சொல்லலை. ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக இது பண்ணும். அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும். ஸோ 8ல் இருக்க ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்டமாதிபதி திசையோ இல்லை 8ல் உள்ள திசையோ வந்ததுனா தான் நமக்கு அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையுமே கொடுக்குமே ஒழிய ஃபுல்லாக வந்து திசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து யாராச்சும் தொழில் சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன். ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்திகள் வரும்போது பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, மைனஸான கிரகம்லாம் வருதுன்னா இந்த ஒரு அந்தரங்கள்லேயே இதுலேயே போதுன்னா ஒரு வாரம் 10 நாள் டென்ஷன் பண்ண முடியும். மற்றபடி போய்கிட்டே தான் இருக்குமே ஒழிய நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபுத்திகளை சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன் நான். மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின். டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணணும். டெய்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே உட்கார வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், எப்படி வேணால் பாருங்கள். ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஏன் பிரார்த்தனை சொல்கிறேன்னா அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள், பிலீவ் பண்ணும். ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன்கிட்ட வியாபாரம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.